ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. சூரியன், செவ்வாய் போன்ற ராஜயோக கிரகங்களும் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கனால எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பா பெரிய அளவுல நல்லதுகள் இப்போது நிச்சயமாக நடக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இந்த மாதம் முழுவதும் குரு பார்ப்பது யோகம். ஏப்ரல், மே, ஜூன் மாதங்கள்ல இந்த தடவை மிகப்பெரிய நல்ல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே கவலைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மாசி மாதத்துல உண்டு. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. இந்த மாசி மாதத்துல கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய் மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் ஒண்ணு கூடுது, இருந்துட்டு போகுது. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 8ல இத்தனை கிரகம் கூடுறதுனால ஏதாவது அட்டமத்து சனி மாதிரி நல்ல கெடுதல்கள் வந்துருமானா அட்டமத்து சனியை பத்தி பேசவே பேசாதீங்க. 2023-24 உங்களை பிடிச்சிருந்த பீடை ஒளிஞ்சதுன்றதான் உண்மை. இப்போ ஒரு 4-5 மாசமா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. குறிப்பாக போன ஏப்ரல்ல இருந்து அட்டமத்து சனி வழிகேதற்கு பிறகு கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம். அதாவது முன்னேற்றம்னா அதுக்காக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கடல்ல முங்கிக்கிட்டு இருந்தவனுக்கு தலை வெளியே நிக்குது, மூச்சு வாங்குறீங்க. அப்ப அதுவே பிழைச்சிக்குவோம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? அந்த அமைப்புகள் போன ஏப்ரல் மாதமே கண்டிப்பாக வந்து விட்டது. ஆக இந்த நிலைமையில கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் சூரியன், செவ்வாய் போன்ற ராஜயோக கிரகங்களும் குருவின் பார்வையில் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கெட்ட திருப்பமா நல்ல திருப்பமா? ஏற்கனவே கெடுதல் 3 வருஷமா நடந்து கிடந்து நம்ம தான் இங்கே எப்படி கிழிஞ்சு போய் கிடக்கிறோமே. அப்ப இனிமே என்ன கெடுதல் வரப்போகிறது? நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பா பெரிய அளவுல நல்லதுகள் இப்போது நிச்சயமாக நடக்கும்.
இது வரைக்கும் எதிர்பாராத ஒன்று, ஒரு பண வரவுல போய் சிக்கிக்குச்சு, அப்படி சிக்கிக்குச்சு, இப்படி சிக்கிக்குச்சு, காசை கொடுத்துட்டு நானே ஏமாந்துட்டேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்துட்டேன், ஒரு தொழில் பண்றேன்னு சொல்லி வாங்கினாரு, ஒருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன், ஒருத்தருக்கு கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்தேன், அந்த கடனை ஏத்துக்கிட்டேன், இந்த கடனை ஏத்துக்கிட்டேன், அல்லது தேவையில்லாம எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்துருச்சு, எனக்கே தேவையில்லாம வண்டி வாகன செலவு, வீடு கட்ட ஆரம்பிச்சேன் நிக்கல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு கடந்த 3 வருடங்களாக அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ரிலீஃப் கிடைக்கிற மாதமாக மாசி மாதம் இருக்கும். போன மாசமே உங்களுக்கு சில நல்லதுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் உண்மையும் கூட. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த ஒரு சங்கடமான நிலைமைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்கும். இந்த மாசி மாதத்துல தூர இடங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக மேற்கு திசை அமைப்புகள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து கூட நல்ல தகவல்கள்லாம் வரும். வெளிநாட்டுக்கு போறது, வெளிமாநிலத்திற்கு போறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது. நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தாங்க இருக்கிறாங்க ஐயா, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வேலை கிடைக்கல, உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எங்க சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்க இனிமே நல்லா இருக்க போறீங்க என்பதற்கான ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய 8, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இருக்கின்றன. அதற்கு காரணம் சுக்கிரன் 8ல் இருப்பது, 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது. ஆக குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது என்கின்ற மாதிரியாக நீங்க தப்பாவே செஞ்சாலும் அதை சரியா முடியக்கூடிய மாசமாக அமைஞ்சிருக்குதுங்க மாசி மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதங்க. உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பொதுவாகவே மாசி மாதம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதலை செய்யாது. என்ன காரணம்? 11 மாசத்துல அதுக்கு மட்டும் என்ன, 12 மாசத்துல அதுக்கு மட்டும் ஒரு விசேஷம், 12 மாசத்துல அப்படின்னு பார்த்தா 11 மாதங்களும் உங்களுடைய ராசிநாதன் எங்கெங்கயோ ஒரு இடத்துல இருப்பார். ஆனா இந்த இடத்துல மாசி மாதம் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பார். ஆவணி மாதம் உங்க ராசியிலேயே இருப்பார், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாசி மாதம் உங்க ராசியை பார்த்த மாதிரி இருப்பார், அதுவும் நல்லா இருக்கும். சித்திரை மாசம் அவர் கொஞ்சம் உச்சமா இருப்பார். அப்ப இந்த 3 மாதங்கள் தமிழ் மாதங்கள் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்காது. சரி, இந்த மாசத்துல ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது நல்லதா இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே நல்லதான் இருக்கு. என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை இந்த மாதம் முழுவதும் குருபார்ப்பது யோகம். ஆக என்னன்னா, ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல இந்த தடவை மிகப்பெரிய நல்ல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரா. இந்த ஏப்ரல் மே மாதம் வெற்றி அடையணும்னா அதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் நடக்கணும் இல்லையா? இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். டக்கு 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 டக்குன்னு இவரை போய் பார்க்கலாமா, அவரை போய் பார்க்கலாமா, இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, அந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, கோச்சுக்கிட்டு போன பொண்டாட்டியை என்ன பேசலாம், முறைச்சுக்கிட்டு இருக்கிற புருஷங்கிட்ட எப்படி ஒரு மாதிரியா பேசி சால்வ் ஆக்குறது, இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளை நல்ல விதமாக சால்வ் ஆக்கக்கூடிய தன்மைகள். கடந்த காலத்துல நட்புகள் உறவுகள் எல்லாம் கை கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தது. இப்பவே பாருங்க, லவ் எல்லாம் ஒன்றும் சரியா இல்லைங்க, ஒரே மாதிரி மன அழுத்தமாவே போய்கிட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதை போல தோன்றுகிறது என்கின்ற நெகட்டிவ் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கூட உண்மையிலேயே எந்த விதத்திலையும் கெடுதல் இல்லாத, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 7ஆம் இடம் கூட்டு முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க குறிப்பா வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம். சிறிய அளவில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, ஒரு கிராமத்துல இருக்கிறேன் அல்லது நகரத்துல தான் இருக்கிறேன், சாலை ஓரத்துல ஒரே ஒரு வண்டி வச்சிருக்கிறேன் அல்லது ஒரு பைக் வச்சிருக்கிறேன், அந்த பைக் வச்சுக்கிட்டு டெலிவரி கொடுத்து தாங்க வியாபாரம் பண்றேன், இந்த மாதிரியாக ஒரு சின்ன மிஷின், ஒரு தறி வச்சிருக்கிறேன், தையல் மிஷின் வச்சிருக்கிறேன், பைக் வச்சிருக்கிறேன், கார் ஆட்டோ வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக ஒற்றை மிஷின் மட்டும் வைத்து நான் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் எளிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கூட இந்த மாசம் முழுவதும் டபுள் இன்கம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. அட்டமத்து சனி நடக்குதுன்றது நீங்க கண்டிப்பாக எந்த விதத்திலையும் மனசுல போட்டுக்கவே வேண்டாம். எல்லா சேனல்லையும் பேசுறேன், ஒவ்வொரு சேனல்லையும் பேசும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பான அந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி வரை உங்களுடைய அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்து சனி வேதையாகி விட்ட காரணத்தினால் மாசி மாதம் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமா அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படியே கவலைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மாசி மாதத்துல உண்டு.
6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்து குரு சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. முதல்ல 5ஆம் இடத்துல ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருப்பார் செவ்வாய். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5 கிரகங்கள் ஒன்றாக கூடி அது குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது நிறைவான ஒன்று. அதுல ராசிநாதனும் ஒருத்தர். அப்ப என்ன நடக்கும்? முதல் 10 நாட்கள் பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். அதுவும் தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலைகள் அதிகமாகவே இருக்கும். மாசி மாதம் முதல் ஒரு வாரம் 10 நாளைக்கு பிள்ளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ நமக்கு தெரியாம எதையாவது மறைக்குதா, அப்படி மறைக்குதா, இப்படி மறைக்குதா, ஏதாவது தப்பு பண்ணுதா, கண்காணாத தேசத்தில் கண்காணாத இடத்தில் வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருக்கிறாங்களே, வயசு பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட 10ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு நம்ம பிள்ளைங்களாம் தப்பு பண்ணாது, அதாவது கரெக்டாக தான் சரியா தான் இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வரும். பிற்பகுதி 20 நாட்கள் டாப்பானதுங்க. 6ஆம் இடம் வலுத்து இருக்குது. நல்ல வேலை கிடைக்கும், வேலையில பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இன்னொன்னு ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. அதையும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லி ஆகும். கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலிகள். உங்களுடைய புத்திசாலித்தனம் முழுக்க முழுக்க எதுல தெரியும்? குடும்பத்திலேயே தெரியும், வேலையில தெரியும். வேலையில என்ன மிஞ்சறதுக்கு ஒருத்தன் வரக்கூடாது, நான் தான் டாப்பா பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நிலைமைக்காக வேலையை மற்றவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய, வேலையில கொஞ்சம் அழுத்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்ற கூலியும் கிடைக்கும், பரிசும் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு நிலைமையிலையும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள். சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை போனா கவலைப்படாதீங்க, டபுள் பங்கு சம்பளத்தோட இன்னொரு வேலை நல்ல வேலையா மாசி மாசத்திலேயே கிடைக்கும். 10 நாட்களுக்குள்ளாகவே 15 நாட்களுக்குள்ளாகவே புதிய இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டுங்க. பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் அமைஞ்சுதான் தீரும். வீடு வாங்குறதுக்கான கடன், வாகனம் வாங்குறதுக்கான கடன், ஒரு நல்ல செலவுக்கான ஒரு கடன், மங்கள விஷயத்திற்கான கடன், பிள்ளைகளுக்காக கடன், அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு வாகனம் இந்த மாதிரியாக, அல்லது அப்பா அம்மாவுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, விலைக்கு வாங்குறது, இதற்கான ஒரு கடன் அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கே கூட உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எனக்கு இப்படித்தான் இருக்கு, பொண்டாட்டிக்கு இப்படி இருக்கு, புருஷனுக்கு இப்படி இருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய விரை செலவுகளை அப்படியே இது பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், 10ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்லவைகள். போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய அமைப்பு, எதிரியாளர் நண்பர்கள், எதிரிய நண்பனாகக்கூடிய அமைப்பு. இந்த மனுஷனை ஏற்றுக்கிட்டு இருந்தா நமக்கு அப்படிலாம் ஒன்றும் சரியா வராது, பேசாத ஒரு கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவோன்ற மாதிரியாக எதிரியின் மனமாற்றமும் தெரியக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாசி மாதம்